ஹாய்! அதாவது இது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து நானே வீட்டிலேயே செஞ்ச கேக்கு. எதுக்காக இந்த கேக்கு செஞ்சேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இவர் தான் என்னோட அப்பா. ஸோ இவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேவா, ஸோ அதனால தான் நம்மளே கேக் செய்யலான்னு தோணுச்சு. அதான் செஞ்சேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அப்பா, ஹாப்பி பர்த்டே டு டியர் அப்பா. என்ன நானே விட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அப்பாவுக்கு பர்த்டே அம்மாவும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதாவது அம்மாவோட பர்த்டே டேட் எங்களுக்கு தெரியாதா, ஸோ அதனால தான் 2 பேரையும் சேர்த்து கேக் கட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ உண்மையாலுமே கேக்கோட டேஸ்ட்டு அடிப்பொலி. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியாக எனக்கு க்ரீம் தான் பண்ண வரல, ஸோ அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேக் பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பர்த்டே கிடையாது, எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் பிரசாந்துக்கும் தான் பர்த்டே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து அவங்க இங்கே இருந்தனால அப்பாவுக்கும் பிரசாந்துக்கும் சேர்த்தே வந்து கேக்கை வந்து வெட்டியாச்சு. ஸோ அந்த லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த வருஷம் அப்பா மட்டும் இருக்கனால அப்பா மட்டும் கேக் கட் பண்ணாங்க. அவங்க வந்து தனியாக அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒசூரில். ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு அப்படியே வந்துட்டு போச்சா, ஸோ அதான் உங்கள்கிட்ட அப்படியே அட்டாச் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேத்துக்குமே ஒரே நாள் தான் பர்த்டே. ஸோ இந்த ஷர்ட் தான் அப்பாவுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டேன். இருந்தாலும் டெலிவரி ஆகலையா, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ சரி ஓகே, வந்தோடனே அப்பாவுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் போய் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிலிங் எக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்கை வேவ போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 கேஜி அளவுக்கு, ஒரு 6-7 பேத்துக்கு சமைக்கிறோமா, ஸோ அதனால் ஒரு 1.5 கேஜி அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தளன்னு கிரேவி மாதிரியே வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி பிரியாணி தான் பண்ண போகிறோமா, அதனால தான். ஸோ சரி வாங்க ஃபுல் ரெசிபி பிரியாணியோடது வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் வந்து எப்படி பிரியாணி செய்வேன் அப்படிங்கிற என்னோடய மெத்தட் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு 6-7 பேத்துக்குன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அதை தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த நெய் வந்து பார்த்துட்டிங்கன்னா 50 மில்லி லிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு பாதி டப்பா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது 2யுமே வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் இந்த ஏலக்காய், ஸ்டார் பூ, பட்டை, கிராம், அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி இலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 3 ஆனியன், பெரிய பெரிய ஆனியன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லாரின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்ட வாக்கில் தான். இது வந்து அப்பா தான் கட் பண்ணி கொடுத்தாரு. அப்பா நல்லா சூப்பராகவே சின்னதாக கட் பண்ணுவாரா, ஸோ அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. பர்த்டே பாயவே கட் பண்ண வச்சாச்சு. ஸோ நல்ல ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனியன் வந்து கையில் தெரிச்சிருச்சு. ஸோ இந்த அடுப்பில் வேலை பார்த்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நிறைய வீரத்தழும்புகள் கூட இருக்கும். ஸோ இது பெண்களுக்கே உண்டான ஒரு விஷயம்தான், என்ன பண்ணுறது. அப்புறம் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கு பாதி ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருஞ்சீரகம், நார்மலாக ஜீரகம் இருக்குல்ல அது, அதாவது சோம்பு ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். ஸோ நல்லா சேர்த்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த லெவல் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ நான் அதாவது ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. ஸோ நல்லா ஆனியன் ஃப்ரை எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்குமா. ஸோ அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த போட்ட மசாலாலாம் பச்சை வாசம் மாறுற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி விட்டு அதோட ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் 4. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் ஒரு 5 தக்காளி, இல்லை பெருசாக இருந்தால் ஒரு 4 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கு. ஸோ எடுத்துகிட்டு ஒரு பிடிச்சபடி
கொத்தமல்லி ஒரு பிடிச்சப்படி அளவுக்கு புதினா, அது ரெண்டையும் சேர்த்து இந்த தக்காளியோட ஒரு மாதிரி நல்லா கொரப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொத்தமல்லி புதினாலாம் இடையிடையெல்லாம் மாட்டாது, தக்காளிலாம் தனித்தனியாக தெரியாமல் பார்த்தா பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஸோ அதுக்காக வந்து இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ அதை நல்லா கொட்டி ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு 1.25 kg இருக்கும். ஸோ நல்லா சேர்த்து அதோட வந்து நல்லா போட்டு பார்த்துட்டிங்கன்னா கிளறி விட்டு அப்படியே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் அளவுக்கு குக் பண்ணணும். எந்த அளவுக்கு சிக்கன் வந்து மசாலாவோட வேகுதோ அப்போ தான் அந்த பிரியாணினாலே நம்ம உள்ளார இருக்க சிக்கனை வந்து சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா அதில் வந்து மசாலா இருக்காது, ஒரு மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் முக்கால்வாசி வந்து கறி வந்து இதுலேயே நல்லா குக் ஆயிடணும். அந்தளவுக்கு தான் நான் எப்போதுமே வேக விடுவேன். ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெமன் முழுசாக சேர்த்துருக்கேன், சாரி ஹாஃப் லெமன் சேர்த்துருக்கேன். ஒரு தயிர் பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, 1/4 லிட்டர் தயிர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 3.5 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு நார்மலாக சின்ன ஒரு ஒரு கேஜி கணக்கில் சொல்லணுன்னா ஒரு 3/4 kg இருக்கும்னு நினைக்கிறேன் அரிசி. ஸோ எடுத்து நார்மலாக நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆந்திரா பொன்னி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நல்லா அந்த சிக்கனோட கிளறி விட்டு நல்லா அது ரைஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் சுடு தண்ணி வந்து தனியாக இண்டக்ஷனில் வச்சு நான் சேர்த்துருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி சேர்க்குறதுனால ரொம்ப நேரம் வந்து இந்த கறி வந்து குக் ஆகாமல் இந்த மசாலாலாம் கறியை விட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சேர்த்து விசில் போட்டு விட்டோன்னா சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிரும். மசாலாவும் தனியாக வந்து போகாமல் சிக்கன்லேயே நல்லா ஃப்ளேவராக வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், இது 2வது டைம். ஸோ நல்லாவே சூப்பராக ரெடியாக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா ஜூஸியாக இருந்தது. நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப ட்ரையாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஜூஸியாக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா ஜூஸியாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பிடிச்சபடி புதினா, இது 2ஐயும் சேர்த்து விட்டு நல்லா போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளறி விட்டேன். ஸோ அவ்வளோதான், மணக்க பிரியாணி தயார் என்னோடய ஸ்டைலில். நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவேன்ப்பா. சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. ரொம்ப ட்ரையாக இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிரேவியில் ஊற்றி சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ராவாகவே சூப்பராக இருக்கும். நல்லா இதில் இருக்க பீஸும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பிரியாணியும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போதும் ரெடி பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் பிரியாணி. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஏதோ குழஞ்ச மாதிரி வீடியோவில் தெரியலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் சுத்தமாக. அப்படியே குக்கர் மூடியை மட்டும் மூடி விட்டோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே அதில் இருக்க தண்ணிலாம் இஞ்சி நல்லா உதிரியாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலாக எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 5 பேர்த்துக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பாயிலிங் எக்கு, சிக்கனு, பிரியாணி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அடுத்து நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து கிளம்பிட்டார் அப்பா. ஸோ அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம அந்த குக்கரில் பார்த்தப்ப எப்படி பிரியாணி ஏதோ கொலன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருந்திருக்கும் வீடியோவில். ஆனால் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு உதிரியாக இருக்குன்ட்டு. உண்மையாலுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவியும் வந்து தேவைப்படாது. பிரியாணி மட்டுமே வச்சு சாப்பிட்லாம், பிரியாணி பண்ணி 65 வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே இது வந்து திருச்சி ஸ்டைல் பிரியாணி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டேனா என்ன மாதிரிலாம் செய்வீங்க, என்ன செய்வீங்க? ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஓகே? அப்படியே நானும் பாயிலிங் எக்கில் கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம், பிரியாணியில் இருக்க பீஸ் கொஞ்சம், வறுவலில் இருக்க பீஸ் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக எடுத்து வச்சு ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு உண்மையுமே டேஸ்ட் அடிப்பொலி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.